ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு நிறைய பேர்த்துக்கு முடி வேர்லேருந்தே உடஞ்சி கொத்து கொத்தாக விழுகுது. அதுக்கப்புறம் முடி செம்பட்டையாக இருக்குது, கருகருன்னு எனக்கு இல்லை முடி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும், நல்லா கருமையாக அழகாக முடி உடையாமல் வேர்க்கால்கள் ஸ்ட்ராங்கோட உள்ள மாஸ்க்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாஸ்க்கை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் முடி நல்லா ஹெல்த்தியாக சூப்பராக வளரும், உடஞ்சி விழுகாது. அதுக்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, அதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய பொருள் பழைய கஞ்சி இருக்கு இல்லைங்களா, வடித்த கஞ்சி, சாதம் வடித்த கஞ்சியில் வெந்தயமும் பச்சைப்பயிரும் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேங்க. இப்போது சாதம் வடித்த கஞ்சியில் அந்த கருவேப்பிலையை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அது தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாலும் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடும். அதனால் இந்த கஞ்சியிலேயே இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூடயே எல்லாமே மிக்ஸ் பண்ணி அரைக்கலாம். ஆனால் தலையில் திப்பி திப்பியாக போய் அங்கங்கே போய் நின்றுக்கும். அதனால் இதை சாறு மட்டும் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். கருவேப்பிலை சாறு உங்களுக்கு நல்லா கருமையை கொடுக்கும். முடி நல்லா கருகருன்னு வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்டேக்காகவும் நிறைய எடுத்துக்கோங்க. நான் தினமும் கருவேப்பிலை சாப்பிடுவேன், இல்லைன்னா கருவேப்பிலை ஜூஸாக யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி கருவேப்பிலை ஜூஸ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக முடி சூப்பராக வளரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது ஒரு ஜாரில் இந்த வெந்தயமும் பாசிப்பயிரும் ஊறினதை நம்ம ஜாரில் மாற்றிக்கலாம். வெந்தயம் நல்லா ஸ்கேல்ப்பை சுத்தம் பண்ணி புது முடிகளை வளர வைக்கிறது. பாசிப்பருப்பும் நல்லா நமக்கு முடி வளர வைக்குது. ஸ்கேல்ப்பை எண்ணெய் பசையெல்லாம் இருந்து உங்களுக்கு பொடுகு இருந்தாலும் அதை நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்குது. அடுத்த பொருள் நம்ம சேர்த்தக்கூடிய பொருள் அதுதான் பிருங்கராஜா இலைங்க, அதாவது கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுட்ரு. உங்கள்கிட்ட பவுட்ரு இல்லை அப்படின்னா நீங்கள் இலைகள் வாங்கி கூட இந்த கருவேப்பிலை சாறு எடுத்தோம் இல்லையா, அது கூட போட்டு நீங்கள் சாராக யூஸ் பண்ணிக்கோங்க. இது கரிசலாங்கண்ணி நல்லா நமக்கு முடியை கருமையாக கொடுக்கும். அதுக்கு அடுத்தபடியாக நல்ல வளர்ச்சியும் தூண்டி கொடுக்கும். அடுத்து நான் சேர்த்துக்கக்கூடிய பொருள் கேஸ்டர் ஆயில். ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க, உங்களுக்கு சளி பிடிக்கிற பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் வெந்தயத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தேங்காய் நீங்கள் ஊற்றிக்கலாம். தேங்காய் இருந்தால் தேங்காய் ஊற்றிக்கலாம். எனக்கு விளக்கெண்ணெய் செட் ஆகிடுச்சு, அதனால் நான் விளக்கெண்ணெய் எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்படித்தான் இருக்கும். நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குன்னு. இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், செம்ம ரிசல்ட் இருக்குது. எனக்கு சின்ன சின்ன முடிகள்லாம் மாஸ்க் மூலமாக தான் எனக்கு வளர்ந்துக்கிட்டு வருதுங்க. கரிசலாங்கண்ணி அவ்வளோ சூப்பர் ரிசல்ட் தருங்க. இந்த ஒரு பொருளை நீங்கள் தலைக்கு எண்ணெய் வச்சு சிக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசி கழுவுன தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஷாம்பு மிக்ஸ் பண்ணி தலைக்கு குளிச்சுட்டு பாருங்கள், உங்களுக்கு செம்ம ரிசல்ட் கிடைக்குங்க. என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
உங்களோட சின்ன லைக் வந்து யாருக்கு இது உபயோகப்படுமோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சின்ன லைக் கொடுத்துக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. அவ்வளோதாங்க, பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. என்னோடய முடி பாருங்கள், என்ன நல்லா கருகருன்னு வச்சுருக்கேங்க. நான் இந்த மாதிரி மாஸ்க்கை தான் யூஸ் பண்ணி நல்லா சூப்பராக இருக்குங்க. செம்பட்டை முடி இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.